வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கோழி குஞ்சு வந்து முட்டை ஓட்லேருந்து வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து சோப் கார்விங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சோப் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணது. ஸோ கீழே இருக்க கை வந்து நம்ம அடிஷ்னலாக வேறு ஒரு வீடியோ பண்ணது. ஸோ அதை டிஸ்ப்ளேக்காக வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத. ஸோ விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, ரெண்டையுமே வச்சா தான் வந்து டிஸ்ப்ளே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இதை தான் வந்து மாடலாக யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சோப் சைஸ் எடுத்து இதை வந்து 3Dயில் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் நிறுத்தி இதை ட்ரா பண்ணுறேன். இந்த கோழி குஞ்சை வந்து அதுக்குள்ளே நிறுத்திக்கிட்டு எப்போவுமே ஒரு ட்ராயிங் போட்டு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் தேவையில்லாத பக்கங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து அந்த என்ன நீங்கள் வரைஞ்சிருந்தீங்களோ அதை வந்து அப்படியே வரைஞ்சிடலாம். இதில் வரைஞ்சிருந்து அந்த கோழி குஞ்சு வந்து திரும்பி நிற்கிற மாதிரி, அதாவது திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து இனி இதை வந்து அந்த எக்கோட ஷேப்புக்காக, அந்த முட்டையோட அந்த ஷேப்புக்காக கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேஸை செட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூ ஷேப்பில் அதை நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இனி வந்து அந்த கோழியோட அந்த ஃபேஸும் அந்த உடம்பும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், அந்த கோழி குஞ்சோட. ஸோ நம்ம கன்ஃபார்ம்டாக இருந்தால் சாலிட் பீஸ் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி அதை வந்து அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வரோம். நம்ம ஆக்சுவலி ஸ்கொயராக இருக்கதை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் கூட ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே ஃபினிஷ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபேஸுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மூக் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கோம். மூக்கு வந்து இந்த பெண்ட் ஆகிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு 4 பக்கத்துலேருந்து அப்படியே கூரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ஒரு பவுல் வைக்கிற மாதிரி நம்ம சைடை வந்து அப்படியே கர்வ் பண்ணி கட் பண்ணோன்னா போதும். ஆக்சுவலி உங்களுக்கு ஹாஃப் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ அந்த சைடை வந்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அந்த முட்டையோட அந்த லாஸ்ட் அந்த பீசஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த ஒரு பொசிஷன் தெரிஞ்சு காணிக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே வந்து அந்த அந்த ஒரு அந்த பெண்டை தான் வந்து கட் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ ஏன்னா வந்து அப்படின்னா தான் அது உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் குழியாக்கி உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ மேலே ஒரு பந்து மாதிரி தலை இருந்தால் போதும். ஸோ மூக்கையும் கொஞ்சம் அப்படியே நீட்டி விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணும்போதே ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நான் அந்த அந்த ஆழத்தை தான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்காக நம்ம குறைக்கிறோம். ஸோ வந்து மூக்குக்கும் இதை மாதிரி தான் 4 பக்கமாக இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி விட்ருங்க லைட்டாக. ஸோ மூக்கு கொஞ்சம் நீண்டுகிட்ருக்கும், லைட்டாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓவரால் நீங்கள் வந்து லைட்டாக அதை ரவுண்டு அப்படியே வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னாலே பக்காவாக செட் ஆயிரும். பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி கர்வ் கட் பண்ணாலே போதும். ஒரு பாலு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு மூக்கு இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஷேப் வந்துடும். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வர கொஞ்சம் கொஞ்சமாக பாலிஷ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சைஸஸும் கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு மூக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த அந்த சின்ன கட்டிங்கை சுற்றி லைன் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட் அங்கே அப்படி ஒரு பெண்டு மட்டும் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப டெப்த்தாக காட்டிக்கணும்னு தேவையில்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனி இதில் வந்து ஒரு சின்ன கட் பண்ணி லைட்டாக திருப்பினீங்கனாலே போதும். அந்த திறந்து இருக்க மாதிரி வந்துடும். ஸோ இனி வந்து ஓரளவு பாடியை வந்து நம்ம லைட்டாக ஷைனிங் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஷைன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், ஃபுல்லாக டஸ்ட் இல்லாமல். ஸோ நம்ம இப்போ கண் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சின்ன ஹாஃபாக வந்து ஒரு பெண்ட் பண்ணி கண் வரைஞ்சிக்கிறேன். மூக்குலேருந்து கொஞ்சம் இல்லை மேலே ஏற்றி பண்ணலாம். ஸோ நம்ம நல்ல மிளகு வச்சு தான் இதோட கண்ணை பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 சின்ன நல்ல மிளகு எடுத்து இந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே செட் ஆயிரும். ஸோ வந்து கொஞ்சம் நல்ல மிளகாவை வந்து சின்னதாக கரெக்டாக சேம் சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் கொடுங்க, அப்படியே உள்ளே போயிடும். அவ்வளோதான். இனி வந்து இந்த முட்டைக்கு வந்து ஒரு அன்னீவனாக உடஞ்சதுக்குள்ள ஒரு லுக் இருக்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் நம்ம ஏற்றி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஓவராலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பக்காவாக ரெடி ஆயிரும். முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கார்விங் தான். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், க்யூட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிஷனு இல்லை உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவதுனா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
அப்புறம் நம்ம வந்து இந்த கை வந்து டிஸ்ப்ளேக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அதையும் மேட்ச் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே செட்டப்பில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.